சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் மறந்துடாதீங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபிஷ் ஃப்ரை, மசாலா ஃப்ரை ஃபிஷ். எல்லாம் ஒன்று தான். இது வந்துட்டு சீலா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. வஞ்சரம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் ஏன் வாங்குறேன்னா, இந்த ஃபிஷ்ஷில் முள் இருக்காது, நடுவில் மட்டும் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். சேம் வஞ்சரம் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏடா செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது, பூண்டு இஞ்சி அதெல்லாம் நிறைய வச்சுருக்கானே, வெங்காயம்லான்னு பார்க்காதீங்க. அது சும்மா ஒரு பார்வைக்காக வச்சுருக்கேன். அது ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா, இஞ்சி பூண்டு தனித்தனியாக வந்துட்டு உரித்து வச்சுருக்கேன். உரித்து வச்சதில் கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி, இது போட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த எல்லார் வீட்லேயுமே இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் அரைச்சி வச்சுருந்ததாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கடையில் வாங்கின ஆச்சி குழம்பு தூள், இந்த மாதிரி இது இருந்தால் போதும். ஸ்பெஷலாக ஒன்றும் அரைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா சமையல் பண்ணி காட்டுறதே ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு தானே. அதுக்கு தான் வீடியோஸை பார்த்து பண்ணுறது. ரொம்ப ஈஸியான இதுதான், மெத்தடு தான். வீட்டில் உள்ள பொருளை வச்சு பண்ணுங்கள். இப்போ மல்லித்தூள் நான் சின்ன ஸ்பூனில் போடுறேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஃபுல்லாக போட்டால் போதும். மேக்ஸிமம் நான் வந்துட்டு 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். 1 கிலோவில் இது ஒரு எப்படியும் ஒரு 600 கிராம் இருக்கும். மிச்சத்தை வந்துட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது ஒரு 600 கிராம் கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. இப்போ நான் போடுறது எல்லாமே கம்மி தான் எல்லாமே. ஏன்னா வந்துட்டு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சில பேருக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா எடுத்துக்கோங்க, தனியாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இது என்னென்னா, இந்த புளியை வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். புளி வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். நான் வாங்கின புளி வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் நல்ல புளிப்பு, லெமன் போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே புளியை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். புளியை நல்லா ஊற வச்சு அது நல்லா வந்துட்டு ஜூஸ் மட்டும்தான் எடுக்கணும். அதோட ஜூஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த மசாலா அதில் பிடிக்காது. ரொம்ப மசாலா தண்ணி ஆயிரும். அதனால் அந்த ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கையால் எடுக்கலாம், ஆனால் 1-2 அந்த புளியோட அந்த சக்கை விழும். அதனால தான் நான் வந்துட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன். ஆனால் இப்போ நான் பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு உரப்பு சுத்தமாக இருக்காது. அது இல்லாமல் உங்கள் ஃபிஷ்ஷில் நீங்கள் போட்ட மசாலா ஒரு மசாலா கூட வெளியே வராது. அப்படி இருக்கும் சூப்பராக. ஏன்னா நான் எப்போவுமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது என் வீட்டில் பண்ணுறதை தான் நான் எடுத்து போடுறேன். அதனால் நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு சால்ட்டும் அப்படி தான். நீங்கள் தேவையான அளவு சால்ட்டு போடுங்க. ஏன்னா புளி போட்டிருக்கோம். அதனால் சில பேருக்கு சால்ட் அதிகமாக தேவைப்படும், சில பேருக்கு சால்ட்டு கம்மியாக போடுவாங்க. அது உங்களோட சாய்ஸ். இப்போ பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் தான் போட்டிருக்கேன். ஒரு சுத்து நல்ல மையாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சேம் இந்த பேஸில் இருக்கும். ஆனால் அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. தண்ணியே ஊற்ற தேவை இருக்காது, ஏன்னா புளி தண்ணி ஊற்றிருக்கோம்ல அதில். இப்போ கடைசியில் என்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா, அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக இருக்கும். பார்த்தீங்களா கையிலலாம் எப்படி ஒட்டியிருக்குன்னு, சேம் டைப்பாக இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அதில் ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி அப்படியே மேக்ஸிமம் ஒரு 1 hour இல்லைன்னா 2 hours கூட இருக்கலாம். அந்த ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக அந்த நம்ம பண்ணி வைக்கிற மசாலாவில் உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் ஏறிடும். மேக்ஸிமம் 1 hour வைக்கலாம். நான் மேக்ஸிமம் 2 hours வைப்பேன். 2 hours வச்சுட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே 1 hour வைப்பேன். ஏன்னா வந்துட்டு மீனை வாங்கும்போது எப்போ வாங்கினான்னு நமக்கே தெரியாது. கூலிங்கில் தான் வச்சு தருவான். அப்படி இருக்கிறதுனால டக்குன்னு வெளியே வச்சா சில நேரம் கெட்டு போயிடும். அதனால் 1 hour ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறம் 1 hour வெளியே வைங்க. அப்போ தான் அந்த கூலிங்லேயே இருக்கும்போது மீன் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், மசாலா போட்டாச்சு. எல்லா மீனுக்கும் இந்த மாதிரி மசாலா போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல சைடு தோலில் எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்களா இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக மசாலா ஏறிடுச்சு. ஏறி சும்மா பொரிச்சிங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நம்ம மசாலா போட்டு வச்சிருக்கிற மீன் இதுதான். மேக்ஸிமம் ஒரு 2 hours ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் 1 hour, வெளியே 1 hour. இந்த மாதிரி மசாலா வந்துட்டு அதுலேயே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ 1 hour கழித்து நான் வெளியே வச்சு 1 hour கழித்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இரும்பு கடாயி, இரும்பு தாய்ச்சிலெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே போய் ஒட்டிக்கும் மீன். ஏன்னா இரும்பில் வந்துட்டு டேரெக்டாக ஹீட்டு வந்துட்டு டேரெக்டாக படுது. அதனால் அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். உள்ளே போனோன்னே மீனில் பட்டோன்னே மீன் போய் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் இப்போ நான்ஸ்டிக் பேன்லேயே பண்ணுங்கள். மசாலா வந்துட்டு பிரியவே பிரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனாக அப்படி போட்டு ஆயில் வந்துட்டு ரொம்ப முங்குறாப்புலேயும் வைக்கலாம், முங்காமலும் லைட்டாக வச்சும் பொரிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இது சின்ன மீனுன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஆயில். நான் வந்துட்டு நடுவில் வேகணுன்னா அந்த பேனை கொஞ்சம் தூக்குனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயில் ஃபுல்லாக ஒரே சைடுக்கு வந்துடும். அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த நடுவில் உள்ள பகுதி ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆயிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் நான் இப்படி பெரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா, நான் அந்த மீன் ஃபிஷ் ஃப்ரையை பொரிக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி வச்சுருப்போம்ல, அது என்ன பேருன்னு தெரியல, அந்த கிளிப்பு வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு, துண்டாக உடஞ்சிருச்சு. அதனால தான் நான் இப்போ வந்துட்டு இந்த பேனுக்கு யூஸ் பண்ணுறதை வச்சு கரண்டியை வச்சு யூஸ் பண்ணுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. மசாலா பிரியவே பிரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு லைவாக தான் எடுத்திருக்கேன். ஒன்றும் ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணல. பக்காவாக அதே சேம் மசாலாவில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா ஒரு மசாலாவாவது வெளியே வந்திருக்கா? அந்த சைடில் ஒன்று கிடக்கு. ஆனால் அது என்னென்னா திருப்ப போகும்போது நம்ம இதில் கரண்டியில் போட்டு விழுந்தது தான். எப்படி இருக்குது பாருங்கள், சேம் அவ்வளோதான். இதே மாதிரி மிச்ச பேலன்ஸ் உள்ள மீனையும் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தான் வேலை, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸி மெத்தடு தான். வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் பண்ணுறோம். பாருங்கள், மிச்ச பேலன்ஸ் மீனையும் போட்டு பொரிச்சிட்டேன். இந்த மாதிரி என்ன கருப்பாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, மசாலா தான் நல்லா வந்து மீடியமாக, ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியமாக வச்சு பொரிங்க. அப்போ தான் வந்துட்டு மீன் ஃபுல்லாக வேகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் நடுவில் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட போகும்போது. அவ்வளோதான், மீனை பொரிச்சாச்சு. இப்போ மீனை எடுத்துருங்க. சபா, இப்போவே கண்ணை கட்டுது. என்ன பண்ண, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி வச்சு. கிளிப்பு வாங்க முடியல. ஏன்னா நான் கடைசியில் நான் எடுக்க போகும்போது தான் அந்த கிளிப்பே யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன், உடஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அடுத்த வீடியோ எப்படி வந்துட்டு கோகோனட் ஃபிஷ் கறி பண்ணுறதுன்னு அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பார்த்துங்க. அவ்வளோதான் மக்களே, ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டே ஒரு பெரிய மனுஷி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.